இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, குழந்தைங்களை நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடவா? ஐயோ, ஒன்னும் தேவையில்லை. என் குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாஸ், நீங்களாவது சொல்லுங்க பாஸ். குழந்தைங்களை விட்டு இவ்வளவு நாள் நான் பிரிஞ்சிருந்தேன். இனிமேலாவது நான் பசங்களோட பேசி பழகிறதுக்கு எனக்கும் ஆசை இருக்கும்ல சார். அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? யாரு என்ன சொன்னாலும் குழந்தைங்களை உன் கூட என்னால அனுப்ப முடியாது. பாரதி, ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் இவங்களோட அப்பா. வாய மூடு. இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. உன் கூட யாரும் வர தயாரா இல்ல. ஏன் பாரதி இப்படி நடந்துக்கிற? என் பசங்களோட என்ன சேரவே விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு தான் இருக்கியா? நான் இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம எதேதோ பேசிட்டு இருக்கியே. இவங்க ஏன் குழந்தைங்க? இவங்களோட பழகினா தானே இவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க. என் குழந்தைங்க கூட நீ பழக கூடாதுன்னு தான் நான் அவங்கள உன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஏன் இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இவங்க ஏன் குழந்தைங்க. இவங்க யார் கூட பழகணும், யார் கூட பழக கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எந்த தைரியத்துல ஏன் குழந்தைங்கள உன் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? பாரதி, நீயா எந்த முடிவுக்கு வந்துடாத. குழந்தைங்களுக்கு என் கூட வர்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு அவங்க கிட்டே கேளு. தமிழ், ஆதித்யா, என் செல்லங்களா, அப்பா கூட ஸ்கூலுக்கு போலாமா? நான் வர மாட்டேன். நீங்க பேட் பாய். ஐயோ, நானும் வர மாட்டேன். அம்மா, நீ ஏன் எங்களை ஸ்கூல்ல போய் விட்டுருமா? பாஸ், பாத்தீங்களா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறது கூட என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தா குழந்தைங்க எப்படி பாஸ் என்கிட்ட வருவாங்க? ப்ளீஸ், நீங்களே கொஞ்சம் பாரதி கிட்ட சொல்லுங்களேன். ஆதி, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. ஆதித்யாவுக்காக நீங்க என்ன ஹோமத்துல உட்கார சொன்னீங்க. நான் கேட்டேன். ஆனா இந்த விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவன் நல்லவனே கிடையாது. பாரதி, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். குழந்தைங்களை சூர்யா கூட நீங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வேலிட் ரீசன் மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன். என்ன சொல்றீங்க ஆதி? இவன் என் புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை விட வேற என்ன ரீசன் கொடுக்க முடியும்? பாரதி, அதெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லை. அவர் மேல இருக்கிற கோவத்துல நீங்க அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேற ஒரு காரணம் சொல்லுங்க. சூர்யாவை உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, ஃபைன். அப்போ உங்க உண்மையான ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லுங்க. அப்ப நான் நம்புறேன். அத்தை, பாரதி ஏன் இப்படி பண்றா அத்தை? இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு பேசாம உண்மையை சொல்ல வேண்டியதானே? வந்திருக்கிறவன் புருஷன் இல்லைன்னு பாரதிக்கு தெரியும். இங்க இருந்தா சூர்யா சும்மா இருக்க மாட்டான். எப்படியோ நீ நினைக்கிற மாதிரி பாரதி உன் வாழ்க்கையை விட்டு போனா நல்லா இருக்கும். பாரதி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பதிலே பேசாம அமைதியா இருக்கிறதால எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல முடியாது. சரி ஆதி, கூட்டிட்டு போட்டோம். பாரதி, இது இது போதும் பாரதி. உன் கோவம் எல்லாம் தீர்ந்து நீ என்ன ஏத்துக்குவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அம்மா, நான் போக மாட்டேமா. நீங்களே எங்க ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் விடுங்கம்மா. இல்ல தமிழ், நீ போ. நான் மாட்டேமா. தமிழ், நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பம்பா. ஆதித்யா, தமிழ், அவர் கூட போங்க. தங்கம், நான் தான் உன்னோட அப்பா. வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. பாஸ், தேங்க்ஸ் பாஸ். தேங்க்ஸ் பாரதி. வாங்க போலாம்.
என்ன இது நம்மால என் காலில் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு? நமக்கு 1000 வேலை இருந்தாலும் தங்கத்துக்கு ஒரு அட்டனன்ஸ் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. ஆ? நம்ம ஒரு ரவுண்ட் கொஞ்சம் டென்ஷனை ஏற்றி விடுவோம் நம்ம பங்குக்கு. இந்தா வர. பாரதி பாத்தீங்களா, அவங்க அவங்கள பத்தியும் யோசிக்கல, குழந்தைங்களோட ஃபியூச்சரை பத்தியும் நினைக்கல. உடனே அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல நாமளும் அதே மாதிரி இருக்கட்டும்னு விட்டா அதெல்லாம் சரியா இருக்காது ஆதி. நீங்க பண்றதுதான் கரெக்ட். மறுபடியும் நீங்க பாரதியை கஷ்டப்படுத்துறதா நினைச்சா அவங்க யாருக்குமே நல்லது நடக்காது. பாரதி ஹஸ்பண்டோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ அத பத்தி மட்டும் யோசி. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களுக்குலாம் அப்பாவா இல்லாம அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அதான் அவங்க அப்பா வந்துட்டாருல. வேற என்ன மித்ரா பண்ண சொல்ற? குழந்தைங்களுக்கு ஆதி ப்ளீஸ், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இது நீ ஆரம்பிச்சு வச்ச விஷயம், நீ தான் முடிக்கணும். எனக்கு புரியுது மித்ரா. ஆனா என்ன இருந்தாலும் பாரதி சூர்யாவை யாருன்னே தெரியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆதி ப்ளீஸ், அத பத்திலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எவ்வளவு கேட்டாலும் பாரதி சொல்ல போறது இல்ல. பாரதியோட கோவமும் பிடிவாதமும் தான் சூர்யாவை ஏத்துக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. குழந்தைங்கள பத்தி கூட யோசிக்காம அவங்க ஈகோ அதை தடுக்குது. அதனால நீங்க பண்ணதுதான் கரெக்ட் ஆதி. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. கூல். ஹலோ, நில்லுங்க. யார் சார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? நான் யாரா? உங்க ஆபீஸ்ல பாரதின்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்களா? ஆமா. ஓ, நீங்க அவங்கள பார்க்க வந்திருக்கீங்களா? எஸ், கரெக்ட். நான் உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன்யா. அப்படியா சார்? இருங்க, நான் பாரதி மேடத்திட்ட போய் கேட்டு வரேன். அதெல்லாம் எதுக்கு? வேணாம், அவகிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் சர்ப்ரைஸா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இல்ல சார், அப்படிலாம் யாரையும் உள்ள விட முடியாது சார். அட என்ன பாஸ் நீங்க? அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றேன், சொல்லிட்டு தான் விடுவேன்னா என்ன அர்த்தம்? என்னங்க இப்ப போலாமா? போங்க சார், ஆனா என்ன மாட்டி விட்டுறாதீங்க. என்னையா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களை மாட்டி விடுவேனா? வரட்டா? என்னங்க கார் எடுத்து வரமோ? சரி சார். பாரதி ஏய், இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா எதுக்கு வந்த? வீட்டுலதான் என் உயிரை எடுக்கிற. இங்கேயாவது என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? என்ன பாரதி இப்படி பேசுற? காலையில நீ கோபத்துல சாப்பாடு எடுக்காம வந்துட்டேன்னு உனக்கு நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்.